மேக்ஸ் பேப்பர் பிரசன்டேஷன் சூப்பரா பண்ண. நான் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லவா? மேக்ஸ் பேப்பருக்கு என்ன கேட்டிங்கன்னா பிரசன்டேஷன் தேவைப்படாது, ஆனால் ஒரு சில இடத்துல எப்படி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே எழுதிக்கோங்க. ஏன்னா நான் இந்த வீடியோவில் பிக் கொஷின்ஸ் கவர் பண்ண போகிறேன். பிக் கொஷின்ஸ்னு எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு பிக் கொஷினுக்கு ஆன்சர் எழுத போறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கிவன், இது உங்களுக்கே தெரியும். ஆன்சர் வர வைக்க கொஷின்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கிற நம்பர்ஸ் அண்ட் வேல்யூஸ். செகண்ட் ஒன் டு ஃபைண்ட், கொஷின்ல நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னு கண்டிப்பாக முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் ஃபார்முலா ரெக்வயர்ட், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிற சம்மில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாஸ் இப்படி முன்னாடியே எழுதி நம்பர் போட்டுருங்க. திருத்துறவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஃபோர்த் ஒன் கால்குலேஷன் பார்ட், இந்த பார்ட்டில் தான் நீங்கள் சம்ஸோட ஸ்டெப்ஸ்லாம் எழுதிட்டு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுவீங்க. அதை அப்படியே விடாமல் ரிசல்ட்னு ஒரு டைட்டில் போட்டு ஆன்சரை தனியாக எடுத்து எழுதி பழகுங்க. கரெக்ஷன் பண்ணுறவங்க கொஷினுக்கு ஸ்பிளிட் அப் போட்டு தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் மற்றது எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி ப்ரெசன்டேஷன் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.